ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதாங்க இந்த இயரோட லாஸ்ட்டு விளாகு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்கோம். நிறைய கஷ்டம், நிறையா இதெல்லாம் தாண்டி வந்திருப்போம் நம்ம. பட் இது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக இன்னொரு லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 2025 வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. நடக்கிறது தான் நடக்கும். அதை தாண்டி ஒன்றும் நடக்காது. நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஸ்வீட்டாகவே முடிச்சிடலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் களத்தில் இறங்கியாச்சு. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அரிசி மாவு உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்பாத்தி பதத்துக்கு தான் பிசையணும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லாவே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தின்னா அதே மாதிரி பிசைஞ்சு அதை ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் மட்டும்தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாகவே நம்ம எல்லாத்தையுமே பண்ணலாமே அப்படின்னு தான் யோசனை. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். நடக்கிறது தானே நம்ம லைஃப்லேயும் நடக்கும். நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான் எல்லாமேவும். இதுதான் நடக்கும்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. போகிற போக்கில் நம்மளும் போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவையும் பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அதையும் நம்ம நல்லா வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இதை பார்த்திங்கன்னா ஒரு மூடியை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு, இல்லைன்னா உங்களால் முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சுருங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணும்போது இந்த இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஊற்றுவோம். அது கொஞ்சம் கட்டியாகிறதுக்காக. அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்துடலாம். வந்து முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நானே எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதை தொடும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டணும். உங்களுக்கு எப்படி நீங்கள் ரவுண்டாக உருட்டுறதுனால உருட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்களா நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பாத்திரம் உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பால் வச்சுருந்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பால் எடுத்திருக்கேன். நான் அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். பட் எங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் தான் தேவைப்படுது. எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். சாரி, தம்பியை மறந்துட்டேன். அவனுக்கும் சேர்த்து தான். அதனால் எங்கள் 3 பேருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் நாங்கள் கொஞ்சோண்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்க அந்த உருட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மாவு, அதை பார்த்திங்கன்னா அது உள்ளே போடணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நல்லா சுட சுட கொதிக்கட்டும். கொதித்து முடித்தது நம்ம ஒன்று ஒன்றா போட பார்த்திங்கன்னா அது அப்படியே வேகும். சில பேர் பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டுருவாங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. போட்டிங்கன்னா அந்த கொதிக்கிறதுக்கும் அதுக்கும் அப்படியே பிசுன்னு ஒட்டிக்கணும். அது ஃபுல்லாக ஒட்டுச்சுன்னா அது நல்லாவே இருக்காது. நம்ம ஒன்று ஒன்றா போட பார்த்திங்கன்னா அது கொதிச்சு அது தனித்தனியாக பிரிஞ்சு நின்றும், ஒட்டவும் செய்யாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த டிப்ஸு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் ஒவ்வொரு இதாக பிரிஞ்சு விழுகுதா, இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும்.
ஏன்னா இந்த உள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இது ஃபுல்லும் நல்லா வேகணும். அந்த பாலோடு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுவும் இல்லாமல் அந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இது வந்து உறிஞ்சி இழுக்கும் பார்த்தீங்களா, அதனால் நல்லாவே கொதிக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பால் கொதிச்சுட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கலக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதான் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்படி தான் கொதிக்கணும். நல்லா கதன்னு கொதிக்கி நம்ம ஜீனி போட்டுக்கலாம். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வெல்லம் போடுவாங்க. வெல்லம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வெல்லம் போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணியாச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஜீனி போட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ 2 இதுவுமே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீனியை போட்டாச்சு. ஒரு 1/2 கப் கிட்ட ஜீனி எடுத்திருக்கேன் நான். ஜீனியை பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு அந்த ஜீனி கரையிற அளவுக்கு மறுபடியும் கொதிக்கணும் நமக்கு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நமக்கு சுவையான பால் கொழுக்கட்டை வேணும்னா கொஞ்சம் பொறுத்து தான் இருக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லையா, போட்டுட்டு பாருங்கள் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தகன்னு கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா கொதித்து முடித்ததும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த அரிசி மாவு தண்ணி அந்த இதை பார்த்திங்கன்னா இது உள்ளேயே போட்டுக்கலாம். இது உள்ளே ஊற்றிட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டுருங்க. ஏன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேர் கட்டியாக இருந்தால் பிடிக்கும். எங்களுக்கு 2 விதமாகவும் பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி வச்சாலும் சாப்பிட்ற கேரக்டரு. அதனால் நாங்கள் தண்ணியாக தான் கொஞ்சம் லைட்டாக வச்சுருந்தோம். நீங்கள் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிரும். ஏன்னா அந்த அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருகல் கொடுக்குமா, அதனால் கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவும் பார்த்திங்கன்னா அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா கொதிக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே வந்தேன் நான். இது எல்லாம் பாருங்கள் அப்படியே மிக்ஸ் ஆகி உள்ளே போயிருச்சா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றிருக்கோம். கடைசி வரை வரலைங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா பெரிய ஓட்டையாக தான் போட்டிருந்தோம். பட் வரவே இல்லை. எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஊற்றியாச்சு. நெய்யையும் ஊற்றிட்டு அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளறி விட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடியாகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே ஜீனிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெள்ளத்தில் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுனாலும் போட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட பார்த்திங்கன்னா அப்படியே எதமாக பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நானும் எங்கள் மம்மியும் தான் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தான் ட்ரை பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்களே சொல்லிக்கக்கூடாது, பட் இருந்தாலும் ரியலாகவே நல்லா தாங்க இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம களத்தில் இறங்கியாச்சு. நான் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால தான் வாயை அசைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் கெட்டது எல்லாத்தையுமே இந்த இதையோடையே விட்டுருங்க. அவ்வளோதான். இனிமேல் நல்லதே நடக்கணும்னு வேண்டிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுங்க. வேறு வழியே கிடையாது. அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.